2025 என்ன 2017 ஒரு 25 லட்ச ரூபா கடன் வாங்கினுங்க. என்னுடைய சொத்து அடமானம் வச்சு வட்டிக்கு வாங்கினுங்க. துரைசாமி சுந்தரம்கிட்ட வாங்கினுங்க. அது வந்து 2017 பணத்தை வாங்கி என்னால் கட்ட முடியலைங்க. திரும்ப 2019 ஒரு 12 லட்ச ரூபா அசலும் ப்ளஸ் வட்டியும் சேர்ந்து ஒரு 18 லட்சம் கொடுத்துட்டுங்க. இன்னும் 13 லட்ச ரூபா தான் பேலன்ஸுங்க. 13 லட்ச ரூபாய்க்கு வந்து இப்போ கொண்டாடி கொடுத்து நேற்று கேட்டதுக்கு நான் சொத்தை தர மாட்டேன். 13 லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்குது. 13 லட்ச ரூபா பேலன்ஸு, அதுக்கு வட்டியும் சேர்த்து 32 லட்ச ரூபா தரணுங்க. தரமாட்டேன்ட்டு அப்படிங்க. 80 லட்ச ரூபா கேட்குற அப்படிங்க. செலவு தொகை 15 லட்சம் கேட்குறானுங்க தனியாக. அதனால் என்னால் பண்ண முடியாதுங்க. நீங்கள் போய் குடும்பத்தோட தற்கொலை பண்ணி சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை திருப்பி தர முடியாது. நீ எங்கே போய் பார்க்குறிய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறா அப்படிங்க. சுந்தரம் வந்து ஆதி பில்டர்ஸ்ன்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு கரையும் கொடுத்துட்டா அப்படிங்க. அவங்க பொசிஷன் எடுத்து தரத்துக்கு வந்து 15 லட்ச ரூபா பேரம் பேசியிருக்கிறாங்க. அவங்க வந்து சொத்தை நான் பொசிஷன் இடத்த நான் வாங்கிட்டேன், நீ இடத்த காலி பண்ணு, காலி பண்ணலைன்னா 10 நிமிஷத்தில் நான் போலீஸ் விட்டு டிஎஸ்பி விட்டு நான் இடத்த காலி பண்ண சொல்லிடுவேன். எனக்கு அந்தளவுக்கு திறமை இருக்குது, இடம் என் பேரில் இருக்குது. பொசிஷனில் வந்து நாங்கள் தான் இடத்துல தான் கூடி நாங்கள் தான் இருக்கிறோங்க. நான் கடன் வாங்கினேன் இல்லைங்களேங்க. நான் வந்து உண்டான வட்டி போட்டு உங்கள் 2 ரூபா வட்டி போட்டு கணக்கு கொடுத்தேங்க. 2 வட்டிக்கு தான் வாங்கினேன், 2 வட்டிக்கு கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லி பேசினேன். அதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொண்டு அடிக்கிறதுக்கு வந்துட்டு அப்படிங்க. இடத்த காலி வேணுங்க, தோட்டத்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 10 பேர் அடியாளிகளாட்ட கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படிங்க. கூப்பிட்டு வந்தது ஆதிஸ்ரீதருங்க. ஆதிஸ்ரீதர் துரைசாமி சுந்தரம் வந்து ஆதிஸ்ரீதருக்கு கரையும் கொடுத்துட்டாங்க. நான் சுந்தரம் துரைசாமிகிட்ட தான் கரையும் கொடுத்தேங்க. அவங்க வந்து இவங்கள்ட்ட கரையும் கொடுத்து எனக்கு பணம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட கரையும் கொடுத்து இவர் வந்து ஆதி பில்டர்ஸ்கார் தான் வந்து என்னை இந்த மாதிரி மிரட்டுற அப்படிங்க. நான் வந்து பணம் வாங்கணுமான இல்லைன்னு சொல்லிங்க. நான் வாங்கின மாட்டத்துக்கு கொடுத்துட்றேன். 13 லட்ச ரூபா, அதுக்கு 2 ரூபா வட்டி போட்டு 32 லட்ச ரூபா வருது. 6 வருஷம் 4 மாதம் அதுக்கு நான் வட்டி போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுங்க. இல்லை 80 லட்ச ரூபா தான் கொடுத்தா தான் நான் காலி வேணும், பணம் திருப்பி கொடுப்பேன், நீ சொத்து தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறேன் அப்படிங்க. அந்தியூர் சம்பளத்துலேருந்து வந்துக்கிறேங்க. நாங்களும் நாயகாரை கூப்பிட்டு கேட்டேங்க. அவங்க வந்து நானும் கால் உழுவா கொழுமி எல்லாம் கத்தி கதறணுங்க, ஒன்றும் முடியலைங்க. மறவே மாட்டேங்கிறாங்க. அவங்க நாயகாரும் எந்த அளவுக்கு பேசி பார்த்தாங்க, முடியலைங்க. நீங்கள் போய் குடும்பத்தால் நீ தற்கொலை வேண்டி சாவு அப்படின்னு கடைசி வார்த்தை சொல்லி முடிக்க விட்டா அப்படிங்க. அதுக்கு மேலே எது பதிலையும் சொல்லிங்க, நீங்கள் 80 லட்சம் கட்டினா தான் உங்களுக்கு சொத்து தருவேன்ட்டாங்க. நாங்கள் அதுலேருந்து எந்திரிச்சு வேண்டுங்க. அவங்க மாறவே மாட்டேங்கிறாங்க. இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் சாவுன்னு சொல்கிறாங்க. மலைச்சார் நானும் காலை பிடிச்சி கத்துனுங்க. நத்தலை வேற்று நாயகார கூட்டிகிட்டு போயிங்க. கொஞ்சம் கூட மனச்சலக்கம் இல்லாத குடும்பத்தை அடைச்சாவுன்னு சொல்கிற அப்படிங்க. மக்கி அதுக்கு உங்கள் சொத்தை தரமாட்டேங்கிற அப்படி. 80 லட்சம் கொண்டு வந்தீங்கன்னா தான் தருவேங்கிற அப்படி. இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் மனமே இங்கே பெட்டிஷன் கொடுக்கலாம்னு வந்தங்க எல்லாம் சேர்ந்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.